5 மாத குழந்தை 50,000 ரூபாய், 10 மாத குழந்தை 1 லட்சம், 10 வயசு குழந்தை 5 லட்சம். ஏன்னா குழந்தைகளை ஏழை விடுறேன்னு பார்க்குறீங்களா? மக்களை இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட குற்றம் வந்து நிறைய இடத்துல நிறைய நடக்குது. அந்த பொண்ணுங்களோட டோட்டல் ஒர்த்து 50 கோடி ரூபாய். அது சம்பந்தமா இந்த அலுவலகங்கள்லாம் நடவடிக்கை எடுக்கிறாங்க. பொதுமக்களுக்கு எங்க போகணும், எங்க புகார் கொடுக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் தெரியாம தவிச்சிட்டு இருக்காங்க. எங்கெல்லாம் போகணும் அப்படின்னாக்கா, மாவட்டம் தோறும் வந்து AHTU, ACTUன்னு 2 இருக்கு. AHTUனா மனித கடத்தல், ஆன்டி ஹியூமன் டிராஃபிக்கிங் யூனிட்னு ஒரு யூனிட் இருக்கு. ACTUனா ஆன்டி சைல்டு டிராஃபிக்கிங் யூனிட்னு ஒன்று இருக்கு. சரி, இந்த ACTUல சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா, அதோட சம்மந்தப்பட்டது சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ் இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட்னு ஒன்று இருக்கு, மாவட்டம் தோறும் இருக்கு. கலெக்டர் கண்ட்ரோல்ல அது இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லேபர் ஆபீஸ் இருக்கு. அது சோசியல் வெல்ஃபேர் வந்து சமீபமாக கூட தனியா DGP போட்டிருக்காங்க. சரி, இந்த குழந்தைகளை கடத்திட்டு போயிட்டாங்க, எதுக்காகலாம் கடத்துறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, செக்ஸ் சம்பந்தப்பட்டதுக்கு, குழந்தைங்களை வளர்த்து ஆளாக்கி வயசான மனுஷனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கோ, இல்லைன்னா ஒரு தவறான ஒரு உடல் உறுப்பு பயன்படுத்துறதுக்கோ, இல்ல அவங்கள உள்ளுறுப்பை திருடி அதன் மூலமா ஒரு லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கோ ஒரு மாஃபியா, பெரிய மாஃபியா கும்பல் இது சம்பந்தமா செயல்பட்டு இருக்கு. இன்னொன்னு, குழந்தை இல்லாதவங்க கூட குழந்தைங்களை கடத்தலாம். நீங்க நிறைய நியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆஸ்பத்திரியில நிறைய குழந்தைங்க இல்லாத பொம்பளைங்க போய் குழந்தை பெற்றுட்டு தாய் எங்கேயாவது பாத்ரூம் கித்ரூம் போன நேரம் குழந்தை ஏற்றிக்கிட்டு ஓடிடுவான். சொந்த ஊருக்கு போய் மாமனார் மாமியார் வீட்டுக்கார எல்லாம் இது நான் பத்த குழந்தை அப்படின்னு சொல்லி ஏமாத்துறவங்க எல்லாம் இருக்காங்க. அதை நிறைய நீங்க நியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. குழந்தைங்களை கடத்திட்டு போயினா எங்கெல்லாம் புகார் கொடுக்க அப்படின்னா 1098 ஒரு நம்பர் இருக்கு. அதுக்கப்புறம் மகளிர் காவலத்துல 1091 ஒரு நம்பர் இருக்கு. இதுல எல்லாம் கூட நீங்க புகார் கொடுத்து அதுக்கான நிவாரணம் தேடிக்கலாம். மேலும் வந்து குழந்தைங்களை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்றாங்க இல்லையா, அது குழந்தைங்களை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்றது கிடையாது. என்னன்னா, ஒரு 21 வயசுக்குள்ளார ஒரு பையனோ பொண்ணோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போயிருவாங்க. ஆனா அவங்களுக்கு சட்டப்படி அந்த திருமணம் செல்லாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, சோசியல் வெல்ஃபேர் ஆபீஸர் போலீஸோட உதவியோட தான் ரெய்டு பண்ணி அந்த கல்யாணத்தை தடுத்துருவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே 2 பக்கமும் சமரசம் பேசுவாங்க. பேசிட்டு நாங்க வந்து பின்னாடி நாங்க இது வயசுக்கு வந்த பிறகு பிள்ளைகள் கல்யாணம் பண்ணிச்சுக்கிறோம் அப்படின்னாக்கா அதை ஒத்துக்கிட்டு போறவங்களும் இருக்காங்க. சில பேர் தெரியாம இந்த குழந்தைங்க அம்மா அப்பா எல்லாருக்கள்லயும் மண்ணை தூக்கிட்டு ஓடி போற குழந்தைங்களும் இருக்காங்க.